அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்றான். அவன் பேரு பாத்தீங்கன்னா ஞானசேகரன். வயசு 37 ஆகுது. அவன் பிரியாணி கடை தான் வச்சுட்டு இருந்திருக்கான். அண்ணா யூனிவர்சிட்டி பேக்லயே ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கான். அங்க ஒரு உடஞ்ச செவுரு இருந்திருக்கு. இதுல எகிரி குச்சி நைட்டு ஒரு 8 மணி வாக்குல அது உள்ள வரான். அப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். அவங்க என்னென்னலாம் பண்றாங்களாம் அதெல்லாம் இவன் வீடியோ எடுத்து 2 பேரையும் பிளாக்மெயில் பண்ணிருக்கான். இதை உங்க ஹெச்ஓடி கிட்ட காமிச்சிருவா, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சிருவேன், நான் போலீஸ் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அப்ப அந்த பையனை துரத்தி விட்டு இந்த பொண்ணு இவன் வலுக்கட்டாயமா ரேப் பண்றான். அந்த பொண்ணு போல்டா போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. விசாரிக்கிறாங்க. அப்புறம் தான் இவனு தெரியுது ஆல்ரெடி 15 வழக்கு இருக்கான். அதுவும் இல்லாம இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 பொண்டாட்டிங்க வேற இருக்காங்களாம். பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு. ஆனா அந்த யூனிவர்சிட்டியில சிசிடிவி கேமரா சரியா வேலை செய்யாம தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணு போய் அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிச்சு பாத்தீங்களா. அதனால தான் இந்த டிவிடியோ பையன் மாட்டிருக்கான். ஆல்ரெடி இது மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிருக்கானா. அப்பதான் இவன் மாட்டிருக்கான். பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க.